எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருந்து கிட்டத்தட்ட 50 பேர் திரு செங்கோட்டையன் ஐயா தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாங்க. அதிமுகவோட அடையாளம்னு யாருன்னு கேட்டிங்கன்னா திரு செங்கோட்டையன் ஐயா அவங்க தான். அவங்க அதிமுகவிலிருந்து விலகி எம்எல்ஏ பதவியே வேணான்னு சொல்லி விலகிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, திரு செங்கோட்டையன் ஐயா மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாங்க. காரணம் ஒன்றே ஒன்று தான், மக்களுடைய பேராதரவு தளபதி விஜய் அவர்களுக்கு நிறைய இருக்குது. மக்கள் சக்தி, இளைஞர்கள் சக்தி, பெண்கள் சக்தி, தாய்மார்கள் சக்தி எல்லாமே அதிகபட்சமாக தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத இவங்க எல்லாருமே உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தோட இணைஞ்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் வேற வேற கட்சியில் இருப்பாங்கள்ல, இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய திமுகவால் ஒதுக்கப்பட்ட, திமுகவால் ஒதுக்கி வைக்கப்பட்ட நல்ல அமைச்சர்கள் இருப்பாங்க, நல்ல எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டே இருங்க யார் யார் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாங்க அப்படிங்கிறது. அதாவதுங்க, இந்த ஆளுங்கட்சி திமுகனால திமுக நிர்வாகிகள் கூட பயனடையவே இல்லைங்கிறதுக்கு நிச்சயமா பயனடையவே இல்லைங்கிறத நான் சொல்லுவேன். அதாவது நான் மட்டும் இல்லைங்க, பெரிய ரொம்ப காலமாக அரசியல் விமர்சனம் பண்ணக்கூடிய விமர்சகர்களாக இருக்கட்டும், சில பத்திரிகைகளாக இருக்கட்டும், அதாவது உண்மையை பேசக்கூடிய பத்திரிகைகளாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே சொல்றாங்க, திமுக ஒரு கூட்டத்தை கூட்டுதுன்னு வச்சிங்களேன், அது தானா சேர்ந்த கூட்டம் இல்லைங்க. கோட்டருக்கு பிரியாணிக்கு செலவுக்கு காசு கொடுத்து கூட்டி கொண்டு உட்கார வச்சுறாங்க. அதனால திமுக என்ன பேசினாலும் சரி, திமுக மேடையில் இருக்கக்கூடிய யார் என்ன பேசினாலுமே எல்லாருமே கைதட்டுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை கைதட்டுறதுக்கு தான் அவங்க காசு. அந்த கோட்டரும் பிரியாணியும் அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா திமுகக்கே அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க திமுகவோட உண்மையான நிர்வாகிகள் கிடையாது, தொண்டர்கள் கிடையாது. இதையும் தாண்டி என்னன்னா, திமுக ஆளுங்கட்சினால திமுகவோட நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்க பயனடையவே கிடையாது. முக்கியமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தான் கோடியாக பணத்தை கொள்ளையடிக்கிறாங்களே தவிர இந்த நார்மலாக மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் போய் சேரலை. அதனால திமுகவுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நிச்சயமாக ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க மக்களே, 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் தலைமையிலான யார் கூட்டணிக்கு வந்தாலும் சரி, விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக ஆக்குவாங்க தமிழக மக்கள்.